மற்றவங்களுக்கு நம்ம மேல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்றாங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கான்வர்சேஷன் இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி முடியணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்க போறோம். ஸோ இது சம்மந்தமா தான் போகணும். இது சம்பந்தமா விட்டுட்டு எங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி நம்ம போகக்கூடாது. இப்போ ஒரு காமெடி நாடகம் நீங்க வந்து நடத்த போறீங்கன்னா அங்க காமெடி ரிலேட்டடான திங்ஸ் தான் இருக்கணும். இந்த காமெடி இதுல சீரியஸான விஷயத்த கொண்டுட்டு வந்து பேசிட்டு மறுபடியும் காமெடி அப்படின்னு மிக்சடா போகாம நீங்க உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு வரணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரியான நீங்க வந்து ஒரு ஒரு நாடகம், அதாவது ஒரு போர்ட்ரேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல முக்கியமா இப்போ வந்து உங்களை பத்தி பாசிட்டிவான விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவா அவங்க நினைப்பாங்க. நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிதான் மற்றவங்களும் உங்களை நினைப்பாங்க. ஏன்னா பல விஷயங்களை நீங்க நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க. நீங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்களும் அவங்கள பத்தி அதுதான் நினைப்பாங்க. நான் இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனில ஒரு சிட்டிலே இருக்க ஒரு டாப்பஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் உங்களோட மதிப்பும் அங்க அதிகமா இருக்கும், அவங்களோட ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு ஃபாலோ அப்பா அது அதிகமாகும். ஆனா நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், அந்த கம்பெனி சரியான மொக்க கம்பெனி, இது ஒரு இந்த இதெல்லாம் நான் வேலை செய்யறதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து நான் எப்போ இங்கேருந்து நான் போகணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவா நீங்க அந்த கம்பெனியை பத்தி பேசும்போது உங்களை பத்தியும் உங்க மேல இருக்க மதிப்பும் கம்மியா தான் அங்க இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பொருளை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொருளை பத்தி பாசிட்டிவா தான் பேசணும். இப்போ ஒரு நீங்க ஒரு பொம்மையை விற்க போறீங்க, பாருங்க இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல, இது ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்கல்ல, இதுக்கு நல்ல இந்த விலை கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான விஷயத்த சொல்லி ஒரு பொருளை நீங்க காமிக்கும் போது அதை ஈஸியா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. வாங்குறது